Hello students, இன்னைக்கு நம்ம 11th standard maths chapter 10 exercise 10.2ல 19th question பார்க்க போறோம். y equal to 10 power x 18 சம்ம கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. இப்போ 19th ஒவ்வொரு சம்மம் ஒவ்வொரு டிஃபரெண்ட் வேவா இருக்கு பாருங்க. இது ரொம்ப ஈஸி தான். y equal to log 10 power x னுக்கு இப்போ log x இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், 1/x டிஃபரன்ஸ் பண்ணிடுவோம். இப்போ log 10 power x னுக்கு அப்போ என்ன பண்ணலாம்னா லாகதம் ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். log e power x ன்னு இருந்துக்கும். இப்போ சப்போஸ் log 10 power x ன்னு இருந்துன்னா அதை எப்படி இல்லைன்னா log 10 power e into log e power x ன்னு இப்படி மாற்றலாம். அதாவது இந்த e ஏன் கேன்சல் ஆயிடுச்சுன்னா வெறும் log 10 power x தான் வரும். அதை தான் நம்ம இப்படி பிரித்து எழுத போகிறோம். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? இந்த log e power x எப்படி எழுதலாம்னா log 10 power x ன்னு போது log 10 power e into log e power x. e ஏன் கேன்சல் ஆச்சுன்னா log 10 power x வந்துச்சு. இந்த log 10 power x நம்ம இப்படி எழுதிக்கும். ஓகேவா? இப்போ அதே ஃபார்முலா வைத்து இப்போ முதல் கொஸ்டின் பார்க்கலாம். கொஸ்டின் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். log 10 power x 10 power e into log e power x. அதாவது ஏன் கேன்சல் ஆச்சுன்னா log 10 power x வந்ததுன்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், நம்ம 10 power e இப்போ dy by இப்போதான் நம்ம dy by dx போட போறோம். இது வந்து log e power xன்ற மாதிரி அர்த்தம். இப்போ இந்த 10 power eன்றது அப்படியே தான் வச்சுக்கணும். அது வந்து கான்ஸ்டன்ட் மாதிரி. log 10 power eன்றது log e என்பது வந்து ஒரு நம்பர் மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நம்பரோட வேரியபிள் இருந்தால் நம்பரை ஒன்றுமே பண்ணக்கூடாது, அந்த நம்பரை அப்படியே எழுதணும். அப்போ இதை வந்து நம்ம ஒரு நம்பராக எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ நம்பரோட வேரியபிள் இருந்தால் என்ன பண்ணலாம், நம்ம நம்பர் அப்படியே எழுதிட்டு வேரியபிளை மட்டும்தான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது. இப்போ என்ன பண்ணலாம், 2 log x இருந்ததுன்னா 2 into 1/x போடுவோம். அதே மாதிரி தான் log 10 power eன்றது கான்ஸ்டன்ட், அது நம்பரை எடுத்துக்கணும்னா அது அப்படியே தான் எழுதணும். log 10 power eன்னு எடுத்துக்கிட்டு இந்த log x அதாவது log xனா 1/x அது அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. ஈன்றது ஒரு வந்து கேன்சல் பண்ற மாதிரி எடுத்துக்கணும். அப்போ e power x நினைச்சுக்கூட log x அதை வந்து டிஃபரன்ஸ் பண்ணா 1/x. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இந்த log 10 power e by x அவ்வளோதான், வேற எதுவுமே இல்லை. dy by dx equal to என்ன பண்ணலாம், திருப்பி சொல்ற பாருங்க. y equal to log 10 power x னுக்கு இப்போ log 10 power x நம்ம எப்படி எழுதலாம்னா log 10 power e into log e power x ன்னு எழுதலாம். இப்போ இது ஏதா log 10 power e by 1/x. அதாவது இப்போ log இது வந்து கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 log xன்னு வச்சுக்கேன். அப்போ என்ன பண்ணீங்க, 2 log x 1/x ஃபார் எக்ஸாம்பிள் தான் இது. ஓகேவா? அதே மாதிரி தான் நம்ம போட போறோம். கிளியர்? அப்போ இது வந்து கான்ஸ்டன்ட் நம்பர் எடுத்துனா அதை அப்படியே எடுத்துட்டு log x டிஃபரன்ஸ் பண்ணா 1/x. அதை தான் நான் கீழே வந்து அந்த x எடுத்துருக்கேன். கிளியர் ஸ்டூடெண்ட்ஸ்? Thank you students.